பார்த்தீங்கன்னா 28th ஆஃப் ஏப்ரல், டைம் இப்போ 9:45 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடில் ஒரு பிரேக் அவுட் ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த பிரேக் அவுட் எங்கேனா இந்த நேரத்தோட வந்து லோலேருந்து ரிஜெக்ஷன் வந்துருக்கு. இதை வந்து இப்போ வந்து திருப்பி பிரேக் அவுட் பண்ணி ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கணும். ஓகே, இருக்குமா இருக்காதான்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த இடத்துல 3 வாட்டி வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஹையர் லெவலில். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணோம், ஒரு வேளை இது வந்து பிரேக் ஆச்சுன்னா புல்லிஷ் இருக்கும், இல்லாட்டி இந்த இடத்துல திருப்பி கொஞ்சம் ரிஜெக்ஷன் வந்துட்டு தான் போகும். எங்கன்னா இப்போ வந்து எவ்வளோவில் இருக்குன்னா 24,200 இருக்குது. 24,300 வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மேலே போனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே, எல்லாட்டி இந்த இடத்துலேயே அந்த ரிஜெக்ஷன் நடக்குமா? நம்ம வந்து ஒரு ஹையர் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டல் போடலாம். இல்லாட்டி இந்த லோவாக கரெக்ட் பண்ணிச்சுன்னா ஸ்டாண்டல் வந்து ஒர்க் அவுட் ஆகாது, திருப்பி மார்க்கெட் வந்து பேரிஷாக போகும். ஓகே, இன்றைக்கி என்னென்னா நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோன்னா ஸ்டாண்டல் தான் எடுக்கிறோம். இந்த லோயர் லெவலில் எதனா ஒன்று ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். என்னன்னா ஸ்டாடலு நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? பார்ப்போம், திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 10:20 ஆகுது. ஆக்சுவலாக என்னன்னா இந்த 6 கிட்ட போகுது. இந்த 6 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரிஜெக்ஷன் இருக்குது. இந்த கண்டினியூ ரிஜெக்ஷனை வந்து சஸ்டைன் ஆகுமா அந்த இடத்துல அப்படி சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த R1 எங்கே இருக்குன்னா 24,300 இருக்குது. ஓகேவா? இந்த 24,300 வந்து இங்கே ரிஜெக்ஷன் இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு புல்லிஷாக வந்து காமிக்குது, ஆனால் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதா க்ளோஸ் பண்ணுறதா சொல்லி பார்க்கணும். இந்த பாருங்க, இது பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு அலாரம் ஒன்று செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து 24,278 கிட்ட வந்து இன்னும் 20 பாயிண்ட்ஸ்னால் நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்களா 24,000 P இருக்குது பாருங்கள், இந்த இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ப்ராஃபிட்டை 33,000 வந்து ப்ராஃபிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம்ட்டு வந்து இந்த 24,200 இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து காலை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரிஜெக்ஷன் ஆகும், இல்லாட்டி இந்த இடத்துல கூட ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம சிபிஆர்கிட்ட. அதனால் வந்து நம்மளது வந்து இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டை வந்து குறையும், 70 கிட்ட வரும். அதனால் வந்து நம்ம முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா ரிஜெக்ஷன் ஏரியா தான். ஓகேவா? அதனால் வந்து இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் வச்சுருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,200 CA காலை வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அது ப்ரீமியம் வந்து 168 வந்து போயிட்டுருக்கு. அது என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். 200 இங்கே இருக்குது பாருங்கள், 164 இருக்குது. ஓகேவா? இது 68 இருக்குது. நம்ம வந்தால் இதுலேருந்தே வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட் வந்து போடலாம் 68. ஓகேவா? போட்டாச்சு. இது வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தூரம் போவோன்னா இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? 200 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸு. இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ட்ராக இருக்கும். நம்ம டார்கெட் வந்து எங்கன்னா இங்கே வருது பார்த்திங்களா, இந்த விஆப் இருக்குது பாருங்கள், இந்த விஆப் தான் நம்மளோட டார்கெட்டு. எவ்வளோனா 36 பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம வந்து ஒரு லெக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த ஏரியாவில். ஓகேவா? திருப்பி வந்து நம்ம விஆப் கிட்ட வந்து டார்கெட்டை வந்துருக்கும். விஆப் டார்கெட் எங்கன்னா இது கிட்ட வர வரைக்கும் 131 வரைக்கும். ஓகே, 30 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். திருப்பி அப்டேட் பண்ணுறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:20. ஆக்சுவலாக இந்த லோ கிட்ட வந்துட்டு போயிருக்கு, தெரியுதுங்களா? இது கிட்ட வந்துட்டு போயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக திருப்பி இதே ரேஞ்சுக்கே வந்து வரும், அதனால் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்க, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கல, ஆனால் சப்போர்ட்டை வந்து எடுத்துருக்கமா இல்லை
நம்ம ஓஏ வச்சு கனெக்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட்டு கொஞ்சம் மேலேயே வந்து போயிருக்கு. ஓகே, ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதனால் திருப்பி இதே ரேஞ்சுக்கு இங்கே வரும்போது 200க்கு வரும்போது நம்ம வந்து ட்ரேடை வந்து எடுக்கணும். 200 ட்ரேடு வரும்போதுனா இது எங்கே வரும்னா இந்த ஏரியாவுக்கு வந்து வரும். நம்ம டார்கெட் இருக்குது பார்த்திங்களா, 113 இருக்குது பாருங்கள், 133 இருக்குல்ல. இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் வந்து 300 வந்து புட்டு 300 வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஓகேவா, இதெல்லாம் பாருங்கள், ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எதை பண்ண போகிறோம்னா புட்டு வந்து 300 இருக்குது பார்த்தீங்களா, 133 இருக்குது பாருங்கள். அது வரும்போது இப்போ இருக்குது, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து ஏறும், 140 150 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அப்போ வந்து இதை வந்து செல் பண்ணணும். ஓகேவா, இது இப்போ டெலிட் பண்ணிடலாம். இது வந்து திருப்பி வந்து இது மேலே வந்து போதும் ஃபீல் பண்ணலாம், திருப்பி ரிஜெக்ட் ஆகி திருப்பி இதே இடத்துக்கு தான் வருமே, 133 கிட்ட வரும். வரும்போது நம்ம செல் பண்ணிக்கலாம். இது 133னா வந்து கால் வந்து 133க்கு வரணும், புட்டு வந்து அப்போ 140 150 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடும். காமிக்கிறேன் பாருங்கள், அது எங்கன்னா புட்டு வந்து 300 23,000 24,300 எங்கடா இல்லையே, அதில் 24,300 இதை ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கேனா இந்த ஏரியாவில் 150 160 வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம், திருப்பி வந்து வரும். அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு தான் போவோமே, இந்த ஏரியாவுக்கு வந்து வரும்போது நம்ம வந்து செல் பண்ணணும். இதை வந்து ஒரு ப்ரைஸ் டேக் ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா, சேவ் பண்ணிக்கலாம். இதை அது வந்து 200 வந்து பார்ப்போம். ஓகேவா, திருப்பி வருது பாருங்க. வரும்போது ஓகே, இப்போ வந்து தெரியுதுங்களா, இந்த இடம் வந்து வரும்போது நம்ம வந்து செல் பண்ணுறோம். எதோ செல் பண்ணுறோன்னா இதை வச்சுப்போம், 300 வச்சுப்போம், மார்க் பண்ணி வச்சுப்போம். இன்னும் இது சேவ் பண்ணல. இது வந்து கரெக்டாக இந்த இடம் வரும்போது நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். 12:20 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 தான் பிரேக் பண்ண மாதிரி காமிக்குது, ஆனால் வந்து பிரேக் பண்ணல. இந்த கேண்டில் தான் வந்து டிசைடிங் கேண்டிலே. ஓகேவா, ரிஜெக்ஷன் இருக்குது இல்லை பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. இது கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக ரிஜெக்ஷன் ஆன இடம் இது. ஓகேவா, இந்த மூமெண்ட்டில் வந்து அவங்க வந்து பேரிஷ் பொசிஷன் கூட வந்து வச்சுருக்கலாம். நம்ம கரெக்டாக இங்கே இருக்கோம். நம்ம பொசிஷன் எவ்வளோ லாஸில் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து 27,000 இருக்குது. அப்போனா வந்து 1.5% தான் வந்து நம்மளுக்கு லாஸு. ஓகேவா, எக்ஸ்ட்ரீம் கேஸ் வந்து நம்மளுக்கு அதிகபட்சம் வந்து 5% லாஸ் வரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸில் நம்ம எடுத்த ட்ரேடு தப்பாக போச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து 1.5% தான் வந்து லாஸ் இருக்கும். என்னன்னா நம்ம ஆப்ஷன் செல்லராகவே இருக்கணும் எப்போவுமே. ஆப்ஷன் பையராக போகிறோம், திருப்பி நம்ம ஆவரேஜ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் ரைட்டராக இருக்கும் போது நம்ம ட்ரேடு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோன்னா அதிகபட்சம் வந்து 2-3% தான் வந்து லாஸ் வரும். திருப்பி அடுத்த நாளில் வந்து அதை ரெக்கவரி பண்ணிட்டு திருப்பி ப்ராஃபிட்டில் வந்து போகலாம். ஓகேவா, பார்ப்போம், திருப்பி அப்டேட் பண்ணுறேன். 45 ஆகுது. என்னன்னா இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. இது பக்கா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி வந்து 24,500 வரைக்கும் ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.75% வந்து லாஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா இங்கே தெரியுதுங்களா, இப்போ என்னென்னா நம்ம 24,500 வந்து புட்டை வந்து செல் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதனால் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த 24,300 வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஹையில் வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணி போவோன்னு பார்த்தேன். இதுவே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு 24,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம 24,000
500 புட்டை வந்து செல் பண்ணிக்கிறோம். ஓகே, எவ்வளோனா 10 லாட்ஸு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1.75% வந்து நம்ம வந்து லாஸில் இருக்கோம். ஆனால் என்னென்னா இந்த பொசிஷன்ஸ் வந்து என்னென்னா நம்ம வந்து மெயின்டைன் வச்சுருக்கணும் ஒரு இந்த எக்ஸ்பைரி வரைக்கும், எப்போடா வியாழக்கிழமை வரைக்கும். இன்றைக்குள்ளே ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸில் தான் இருக்குமே. இதோட ரேஞ்சு வந்து பிரேக் எவன்ட்ட ரேஞ்சு வந்து எவ்வளோ தூரம்னா இங்கே இருக்க பாருங்கள், 24,137லேருந்து 24,563 இதுக்குள்ளே வந்து ரேஞ்சு. ஓகே, இப்போ உடனே வந்து இந்த 24,563 கிட்ட வந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ 2% வந்து லாஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து 2% இருக்குது. நம்ம கேபிட்டலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2.5% வந்து லாஸ் வந்து வரும். அப்படி இருந்தால் இந்த பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணோம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 பொசிஷனை வந்து ரைட்டாக பண்ணோம், இல்லாட்டி எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, ஆக்சுவலாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இங்கே 24,400 இருக்குது பாருங்கள், இங்கே கால் பில்டப் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம புட்டோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். திருப்பி இந்த லோ வரும்போது திருப்பி வந்து இந்த காலோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படின்னா இந்த 24,500 இருக்குது பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 24,400 போகும்போது ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்துட்டு திருப்பி அங்கே ரிஜெக்ஷன் வருது பாருங்கள். ரிஜெக்ஷன் வரும்போது இந்த 24,200 கால் பொசிஷன் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அப்போ வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணணும். சரி, இப்போ வந்து 24,400 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறத நம்ம வாட்ச் பண்ணலாம். அங்கே போய்ட்டோன்னே அட்ஜஸ்ட் பண்ணுறது.